இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி உள்ளிட்ட மொழிகள்ல பல படங்கள்ல நடிச்சிருக்க குட்டி பத்மினி ஏராளமான டிவி தொடர்கள்லயும் நடிச்சிருக்காங்க. முதல் கணவரை பிரிஞ்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு திரும்பவும் உதவி செஞ்சதுனால தன்னோட 2வது கணவரால பல பிரச்சனைகள் வந்தது அப்படின்னு நடிகை குட்டி பத்மினி மனம் திறந்து பேசியிருக்காங்க. தமிழ் சினிமால குழந்தை நட்சத்திரமா அறிமுகமான தற்பொழுது படம், டிவி உள்ளிட்ட எல்லாத்துலயுமே நடிச்சுட்டு வரவங்க தான் குட்டி பத்மினி. கடைசியா தமிழ்ல கடந்த 2018ஆம் ஆண்டு வெளியான உத்தரவு மகாராஜா அப்படின்ற படத்தை நடிச்சிருந்த இவங்க தற்பொழுது வெப் தொடர்களையும் கவனம் செலுத்திட்டு வராங்க. மேலும் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி உள்ளிட்ட பல மொழிகள்ல பல படங்கள்ல குட்டி பத்மினி ஏராளமா டிவி தொடர்களை நடிச்சிருக்காங்க. இதுக்கு நடுவுல சமீபத்துல பிரபல யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டி கொடுத்திருக்க குட்டி பத்மினி தன்னோட சினிமா வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கை குறித்து மனம் திறந்து பேசியிருக்காங்க. 3 வயசு குழந்தையா இருக்கும் பொழுது நடிக்க வந்த குழந்தையும் தெய்வமும் படத்துல நடிக்கும் பொழுது எனக்கு 8 வயசு. அப்போ கேரவன் கிடையாது, எல்லாருமே மர நிழல தான் அமர்ந்திருப்பாங்க. எம்ஜிஆர், சிவாஜி உட்பட பலருமே அப்படிதான் இருப்பாங்க. இதனால ஷூட்டிங் அப்படின்னாலே ஜாலியா இருக்கும். சினிமாவில் பல துரோகங்களை சந்திச்சிருக்கேன். சினிமாக்காரங்களுக்கு வெளியில கடன் தரமாட்டாங்க. அதனால சன் டிவில நான் செஞ்ச ப்ராஜெக்டுக்காக மார்வாடி கிட்ட கடன் வாங்கினேன். இதுக்கு நடுவுல தான் குட்டி பத்மினி கணவன் இல்ல, என் மனைவி தான் குட்டி பத்மினி அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு என் கணவர் வேறு ஒரு பக்கம் பிரச்சனை. காதல் கணவர் தான் அப்படின்னாலும் அவருக்காக பல விஷயங்களை விட்டு கொடுத்தேன். இதனால திரைத்துறையில சின்ன இடைவெளி எடுத்துக்கிட்டேன். ஆனா என்னை நம்பி நிறைய பேர் இருந்ததுனால திரும்பவும் என் பணியை தொடர்ந்தேன். அதே மாதிரி என்னோட 2வது கணவரை பிரிஞ்ச அப்புறம் முதல் கணவருக்கு உதவி செஞ்சதுல சில காரணங்கள் இருக்கு. 21 வயசுல ஒரு டிவி சீரியல்ல நடிச்சேன். அப்போதான் முதல்ல முதியோர் இல்லத்தை பார்த்தேன். அதுக்கப்புறம் சினிமா துறையில இருக்கவங்களுக்கு முதியோர் இல்லம் அமைக்கணும் அப்படின்னு நினைச்சேன். பலருக்குமே உதவுற எண்ணம் இருந்த எனக்கு என் முதல் கணவருக்கு உதவுற எண்ணம் இருக்கக்கூடாதா? அவரை எப்படி கவனிக்காம இருக்க முடியும்? என்னதான் இருந்தாலும் என் முதல் கணவர் அவரோட வாழ்ந்திருக்கேன். என் குழந்தைக்கு அவர் அப்பா. என் மகள் அமெரிக்காவில் இருந்த பொழுது ஃபோன் பண்ணி அப்பாவுக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னு சொன்னா. உடனடியா அவரை சந்திச்சு மருத்துவமனையில சேர்த்தேன். அவர் கொஞ்சம் குடிக்க அடிமையாக இருந்ததுனால எங்கள் அலுவலகத்துக்கு கீழே இருக்கிற அறையில அவரை தங்க வச்சு பார்த்துக்கிட்டேன். அப்போதான் என்னோட 2வது கணவரை பிரிஞ்சுட்டேன். ஊர் என்ன சொன்னாலும் இப்போதான் 2வது கணவரை பிரிஞ்சிருக்கீங்க, கொஞ்சம் யோசிங்க அப்படின்னு என்னோட ஊழியர்கள் சொன்னாங்க. என்னை விட்டு போனவரு என்னை தப்பா நினைச்சா என்ன, நினைக்கலனா என்ன? நான் அதை பொருட்படுத்தாம என்னோட முதல் கணவருக்கு ரூம் கொடுத்தேன். அவருக்கு மாசம் 30,000 பணம் செலவுக்கு கொடுத்தேன். அட்மின் வேலை கொடுத்தேன். தினமும் வருவாரு. தனி கேபின் கொடுத்தேன். என்னோட 2வது கணவர் ஒரு நாள் ஃபோன் செஞ்சாரு. என்னோட முதல் கணவர் வந்துட்டாரு போல, சந்தோஷமா அப்படின்னு கேட்டாரு. ஆமா, உங்களுக்கு என்ன வயிற்றுச்சல் அப்படின்னு கேட்டேன். உடனே அருகில இருந்த என்னோட மகள் எப்படி அம்மாவை இப்படி கேட்கலாம் அப்படின்னு அவர் கூட சண்டை போட்டா அப்படின்னு குட்டி பத்மினி தெரிவிச்சிருக்காங்க. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.